இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். கோழிப்பண்ணை செல்லத்துறை முதல்ல தயாரிப்பாளர் அருளானந்தனை பற்றி சொல்லணும். அருளானந்தன் தயாரிப்பில் உருவான 2 பசங்கள் முதல்ல மேத்யூ, ஏகன் மிகச்சிறந்த பசங்க. அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காரு. நம்ம அவர் குடும்பத்தில் ஜெயிச்சிருக்காரு. எல்லாருக்கும் வாழ்க்கை ஒன்று குடும்பத்தில் ஃபெயிலியர் ஆயிரும், தொழிலில் ஜெயிப்போம். அவர் 2 விஷயத்துலையுமே ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவருடைய எண்ணம் தான் அதுக்கு காரணமாக இருக்கான். நல்ல மனிதர். அவருடைய பையனை முதல் முறையாக ஏகனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஏகன் கணக்காணும் காலங்கள்ன்ற இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் ஜோ படம் பார்க்கும்போது எனக்கு ஏகனோட கேரக்டர் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அவர்கிட்ட சொன்னேன், நான் நல்லா இயல்பாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் அந்த டைரக்டர் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். ரொம்ப இயல்பாக இருக்குது, நடித்த மாதிரியே தெரியாது ஏகன் அந்த படத்தில் பண்ணது. எனக்கு யார் இந்த தனியாக திரிவாப்புல, ஏகன் மட்டும் தனியாக திரிவாப்புல. அப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் அருளானந்தன். ஜோ படம் அவர் கம்பெனியில் விசன் சினிமாவில் ஒரு நல்ல வெற்றி படம். அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு கூட அவர் சரி ஒரு படம் பண்ணால் அது போயிட்டுருக்கு அப்படின்னு இல்லாமல் ஒரு புது இயக்குனருக்கு மிகச்சிறந்த அளவில் பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ஹிட்டாக்கி இன்றைக்கி ரியோ இன்றைக்கி ஒரு ஸ்டாரில் ஒரு பிஸ்னஸ் ஆர்டிஸ்டாக கொண்டு வர்றதுக்கு பெரிய முயற்சி எடுத்தது அருளானந்தன். ரியோவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த படம் ரியோவுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. அந்த இயக்குனரும் அடுத்த கடத்துக்கு நகர்ந்து போயிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் சீனு ராமசாமி அவர்களை பற்றி சொல்லணும். சீனு ராமசாமி எனக்கு நானும் பாலானனும் பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவார், சீனு எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவாண்டா அப்படின்றாரு. படங்களில் எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணி ரொம்ப ஒரு எமோஷனல் சீனு. அதாவது நாங்கள்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கேரக்டர். அப்படி சீனு அப்படி கிடையாது. ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை போட்டு நம்மள்கிட்ட அதை கொட்டி தீத்துருவாப்புல, கொட்டி தீத்துருவாப்புல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நல்ல மனிதன். நிறைய தேசிய விருதுகள் வாங்கினவர். பாலுமகேந்திரா சார் பட்டறையிலேருந்து வந்த மிகச்சிறந்த இயக்குநர்களில் சீனுவும் ஒருவர். அதாவது மற்றவங்கள்லாம் ஒரு டைப்பாக ஜேனரில் படம் பண்ணும்போது சீனு உணர்வுகளையும் மனிதர்களுடைய உறவுகளுடைய பாச போராட்டத்தையும் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர் தான் சீனு. பட் அவர் செஞ்ச மிக நல்ல விஷயம்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு பலமாக வச்சுக்கிட்டார். அது மாதிரி தம்பி ஏகன் அந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. தம்பி ஏகனும் கடைசி வரைக்கும் சீனுக்கு பக்கபலமாக நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக இதில் வெற்றி அடைவீங்க. நீங்களும் விஜய் சேதுபதியை பார்த்து இதை கற்றுக்கணும். கடைசி வரைக்கும் சீனுக்கு ஒரு பலமாக இருக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி இந்த படத்தில் நடித்த பிரிகேடாவாக இருக்கட்டும், அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ண உங்கள் பேருன்னு தெரியாமா, சரியா நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்கள் சமீபத்தில் நடித்த சல்லியர்கள் கூட பார்த்தேன், அதுவும் சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. இங்கே தமிழ் சினிமாவில் கலர் முக்கியம் கிடையாது, நடிப்பு இருந்தால் போதுன்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம். நான் அந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமாக பெரிய லெவலில் வருவீங்க. பிரிகேடா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் ரகுநந்தன் சாருடைய பாடல்கள் அவர் சொன்ன மாதிரி இந்த பொன்னான பட்டப்புல சாங் எல்லாருக்குமே பிடிக்கும். அது இன்னும் கொஞ்சம் காலம் அதாவது 30 வருடங்கள் கடந்து கூட இந்த பாடலை கேட்கலாம். சில பாடல்கள்லாம் நமக்கு இன்னைக்கு கிட்டடிக்கும். இன்னைக்கு ஒரு 5 வருஷம் பொறுத்து நீங்கள் திரும்ப அந்த பாட்டை கேட்பீங்கன்னா கேட்க முடியாது. பட் ரகுநந்தன் சாரோட பாடல்கள்லாம் ஒரு 30 வருடங்கள் கலந்து கூட கேட்குற அளவுக்கு ஒரு அழகான மெலோடி, நல்ல இசைக்கலைஞர். பட் காலம் அவருக்கு இன்னும் மிக சரியான ஒரு வெற்றியை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் மூலமாக அவருக்கு மிகச்சரியான வெற்றி இனிமேலாவது கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் இந்த படத்தில் என்னோட நண்பர் சரவணசக்தியோட சன் ஜெயசூர்யா அவர் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் நவீன் நடிச்சிருக்காங்க. நிறையா நமக்கு தெரிஞ்ச நிறையா நடிச்சிருக்காங்க. படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இது ஒரு குடும்ப கதை. நம்ம வழக்கமாக சண்டை பாடல்கள், சண்டை காட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெட்டு குத்துன்னு பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நமக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தது மாதிரி ஒரு உணர்வு இந்த படத்தில் வரும். உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த படத்தை வெற்றியடை செய்ய வேண்டியது பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல படங்களை எல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த படத்தையும் நீங்கள் வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி உங்களை வேண்டி இப்போ முடித்துக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு நன்றி. அப்புறம் நிகில் எங்க உலகமே எல்லா டைரக்டர் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நிகில். நிகில் எங்க ஆகானா மைக்க கொடுத்து ஓடிட்டாப்லையா? ஓகே, நன்றி. தேங்க்யூ சார்.